இப்போ கிளிப்ஸ் போட்டிருக்கவங்க எந்த மாதிரியான மவுத் வாஷ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம யூஸ் பண்ற மவுத் வாஷை ஒரு நாளைக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். அதாவது 6ல இருந்து 7 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணா போதும். 7 வயசு 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணா போதும். இப்போ 6 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருந்தவங்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மவுத் வாஷ் யூஸ் பண்ணி ஆகணும். கிளிப்ஸ் போட்டிருக்கவங்க எப்படி மவுத் வாஷ் யூஸ் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கிளிப்ஸ் போட்டிருக்கவங்க மவுத் வாஷ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பிரஷால உங்க பல்லையும் கிளிப்பையும் ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை பிரஷை வச்சு பல்லு விளக்காம நீங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான பயனும் இல்லை. ஒருவேளை அப்படி பண்ணீங்க அப்படின்னா சொத்த பல்லா இருந்தாலும் சரி, வாய் துர்நாற்றம் எதுவுமே உங்களுக்கு நீங்காது. எந்த மவுத் வாஷை எப்ப யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மவுத் வாஷ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். டிப்ஸ் போட்டிருக்கவங்க மெயினாவே பாத்தீங்கன்னா பிரஷ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால மவுத் வாஷ் ஒரு அல்டர்னேட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுல 10 ml ஆஃப் மவுத் வாஷ் நம்ம வாயில எடுத்துட்டு நம்ம வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். அதாவது 60 வினாடிகள், அதாவது 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நம்ம வாய் கொப்பளிக்கணும். அதுவும் ஃபோர்ஸா வாய் கொப்பளிக்கணும். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா பல்லுல மாட்டிட்டு இருக்க அழுக்குகள் அப்புறம் கிருமிகள் எல்லாமே அந்த மவுத் வாஷ்ல ஃபோர்ஸா கொப்பளிக்கிறதுனால நம்ம வந்துடும். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறமா அதனால துப்பிடணும். ஒருவேளை அதை முழுகிட்டோம் அப்படின்னா பல்ல இருந்த கிருமிகள் நம்ம வயிற்றுக்கு போயிட்டு தேவையில்லாத விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால கவனமா வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறமா வாய் கொப்பளிச்சதை வெளில துப்பிடணும்.